வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோவில் STK4141 ஐசி எப்படி வந்து ஸ்டீரியோ மோனோ மாற்றுறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த ரெண்டு போர்டுமே வந்து ஸ்டீரியோ போர்டு. இப்போ ஆக்சுவலாக வந்து இதில் வந்து ஃப்ரண்ட்டு லெஃப்ட் ரைட்டு கொடுக்க போகிறேன். இது வந்து சப்வூஃபருக்கு கொடுக்க போகிறேன். இது வந்து மோனோ போர்டாக யூஸ் பண்ணணும். ஏன் மோனோ போர்டுன்னா நம்ம வாட்ஸு கூட கிடைக்கும். இப்போ ப்ளஸ் ரெண்டாவது வந்து கெயின் நல்லாயிருக்கும். அது எப்படி மோனோ பிரிட்ஜ் மாற்றுறதுன்னு இப்போ நான் காட்டுறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து இந்த ஐசியில் இப்போ பாருங்கள், இங்கிட்டிருந்து எண்ணிகிட்டே வந்தீங்கன்னா 2 4 6 8 10 10லேருந்து ஒரு ஸ்பீக்கர் அவுட் வெளியே எடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. இந்த பீஸு இந்த இடத்துல இருந்து ஒரு 56K ரெசிஸ்டன்ஸு, இதுதான் அது. இந்த ரெசிஸ்டன்ஸு அதில் 10 வச்சு நேராக இங்கே பார்த்தீங்கன்னா 17 பின்லேருந்து ஒரு கண்டன்சர் ஒன்று போட்டிருப்பாங்க பாருங்கள். இந்த கண்டன்சரோட ப்ளஸ்ஸு சைடு இருக்குது பாருங்கள். இங்கிட்டு மைனஸு, இங்கிட்டு ப்ளஸ் இருக்கா. அப்போ இதான் இங்கிட்டு மைனஸு, இங்கிட்டு ப்ளஸ்ஸு. இந்த ப்ளஸ்ஸில் வந்து இந்த ரெசிஸ்டன்ஸை நம்ம வந்து பற்ற வைக்கணும். இங்கேருந்து இந்த இதுக்கு நம்ம பற்ற வைக்கணும். இப்போ நான் உங்களுக்கு பற்ற வச்சு காட்டுறேன். ஃபஸ்ட்டு ஒரு ஸ்லீவ் உள்ளே போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த சைடு உங்களுக்கு நான் பற்ற வச்சு காட்டுறேன். இப்போ அந்த கண்டென்சரோட ப்ளஸ் சைடு, அதாவது 100 MFT 25 வோல்ட் கண்டென்சர் இது. இந்த கண்டென்சரோட ப்ளஸ்ஸு கால் சைடு பற்ற வச்சுட்டேன். இப்போ ஸ்லீவை சொருகிக்கலாம். இப்போ அப்படியே இந்த பக்கம் காலை கட் பண்ணி நல்லா பாருங்கள். இந்த ஸ்பீக்கர் அவுட் இருக்கு பாருங்கள். அந்த ஸ்பீக்கர் அவுட்டில் நம்ம பற்ற வச்சிட வேண்டியதான். அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. இப்போ ஃபீட்பேக் ரெசிஸ்டன்ஸு பற்ற வச்சாச்சு. லேசாக அயனை வச்சு வாட்டர்னா வாட்டிக்கலாம். அப்படியே வாட்டிக்கிட்டு வாட்டினா அப்படியே அந்த ஸ்லிப் சின்னதாயிரும். ஆக்சுவலாக இந்த போர்டில் மேக்ஸிமம் வந்து மேலேயே வந்து அந்த ரெசிஸ்டன்ஸ் கொடுக்குற மாதிரி ஹோல்ஸ் வரும். இந்த போர்டில் அது இல்லை. நம்ம ஸ்டீரியோ போர்டில் அது இல்லை. அதனால் நான் கீழே பற்ற வச்சுருக்கேன். இப்போ ஸ்பீக்கர்லேருந்து இந்த கண்டென்சரோட ப்ளஸ் சைடு பற்ற வச்சாச்சு. அடுத்து இன்னொரு வேலை பார்க்கணும். இப்போ இந்த இன்புட்டாக இருக்குது பாருங்கள். இந்த இன்புட் வந்து இப்போ 1K இன்புட்டாக தான். அந்த ரெசிஸ்டன்ஸ்க்கு அடுத்து ஒரு பிஎஃப் ஒன்று போட்டிருப்பாங்க பாருங்கள், 470 பிஎஃப். அந்த இடத்துல இந்த ஒரு கம்பி அதை அப்படியே ஸ்டார்ட் பண்ணி விட்டுருக்கேன். அந்த கம்பியை வச்சு அந்த பிஎஃப்பை ஸ்டார்ட் பண்ணி விட்ருங்க. கிரவுண்டோட ஸ்டார்ட் பண்ணிட்டோம்னா அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. இப்போ இந்த சைடு பற்ற வச்சுருவோம். அவ்வளோதான். இப்போ 470 பிஎஃப்பை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. எக்ஸ்ட்ரா இருக்கிறத கட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இந்த முன்னாடி கூட நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இந்த பிஎஃப் இருக்குல்ல, பிஎஃப் மட்டும் கிரவுண்டோட ஸ்டார்ட் பண்ணிட்டோம்னா இங்கே இன்புட் ஆகாது. இன்புட் நீங்கள் இங்கே கொடுத்தாலும் இங்கே சிக்னல் இங்கே உள்ளே வராது. இங்கிட்டு தான் நீங்கள் சிக்னல் கொடுக்கணும். இந்த பக்கம் இருக்கு பாருங்கள், இதில் தான் சிக்னல் கொடுத்தா மோனோவாக வேலை செய்யும். ஸ்பீக்கர் அவுட்டு எடுக்கும்போது மட்டும் இந்த இருக்கு பாருங்கள், இங்கேருந்து ஒரு அவுட்டு ப்ளஸ்ஸு, இது வந்து ப்ளஸ்ஸு, இங்கே வந்து ஒரு அவுட் எடுக்கணும், இது மைனஸு. மோனோவுக்கு அப்படி தான் எடுக்கணும். அவ்வளோதான் நண்பர்களே. இப்போ இந்த போர்டு தான் நான் அசம்பிள் பண்ணி காட்ட போகிறேன். நன்றி நண்பர்களே. மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.